சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ் பால். பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படங்கள் இல்லாதது தமிழ் பால். நன்மை முழுமை. டெல்லி சென்றுள்ள அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டது தமிழக அரசியல் களத்தில் கவனம் ஈர்த்துள்ளது. அதிமுகவில் குழப்பமான சூழல் நிலவும் நிலையில் அக்கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றுள்ளார். அங்கு அவர் அண்மையில் குடியரசு துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த சி.பி. ராதாகிருஷ்ணனை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பழனிசாமி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது அதிமுகவின் மூத்த தலைவர்கள் சிலரும் அவருடன் உடனிருந்தனர். இந்த சந்திப்பின் போது தமிழக அரசியல் நிலவரம், கூட்டணி விவகாரம் தொடர்பாக அமித்ஷாவுடன் பழனிசாமி ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. அதே நேரம் செங்கோட்டையன், டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் தொடர்பாகவும் விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதிமுக நிர்வாகிகள் வெளியே வந்த பிறகு பழனிசாமி மற்றும் அமித்ஷா மட்டும் சில நிமிடங்கள் தனியாக ஆலோசனை மேற்கொண்டனர். அதிமுகவின் தலைமைக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய விவகாரத்தில் அக்கட்சியின் மூத்த தலைவர் செங்கோட்டையனின் கட்சி பதவி பறிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். செங்கோட்டையனை போன்று பழனிசாமியும் அமித்ஷாவை சந்தித்தது பேசுபொருளாக மாறியுள்ளது. டெல்லியில் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து ஆலோசனை நடத்திய நிலையில் செங்கோட்டையன் ஈரோடு மாவட்டம் குள்ளம்பாளையத்தில் உள்ள தனது இல்லத்தில் ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தினார். சுமார் 1 மணி நேரம் நீடித்த இந்த ஆலோசனையில் முன்னாள் எம்பி சத்யபாமா உட்பட 20க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஆனால் இது குறித்து பேசிய சத்யபாமா ஆலோசனை எதுவும் நடைபெறவில்லை என தெரிவித்தார். தன்மானம்தான் முக்கியம் என பேசும் பழனிசாமி டெல்லிக்கு சென்று ஆதரவு தேட வேண்டிய அவசியம் என்ன என அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். தன்னை டெல்லி சரி செய்துவிடும் என பகல் கனவு காண வேண்டாம் எனவும் தெரிவித்தார். அதிமுகவின் வாக்குகள் குறைந்து அக்கட்சி தோல்வியடையும் என குறிப்பிட்ட டிடிவி தினகரன் அதிமுக தோற்றால் அதற்கு தான் காரணம் அல்ல எனவும் தெரிவித்தார். நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். நான் எங்களுக்கு தன்மானம் தான் முக்கியம்னு பேசுகிறவர் இப்போ போய் டெல்லி போய் ஆதரவுக்கு தேட வேண்டிய அவசியம் என்ன? அன்றைக்கி டெல்லிக்கு போனார் மார்ச் மாதம். நான் அங்கேருந்து எங்கள் டெல்லியில் உள்ள தலைமை கழக கட்டிடத்தை பார்க்க போகிறேன்னு போயிட்டு 6 கார்கள் மாதிரி திருட்டுத்தனமாக போய் ஹோம் மினிஸ்டரை பார்த்துட்டு வந்த பழனிசாமி சரியா தானே? அதுக்கப்புறம் இன்றைக்கு அவர் என்னென்ன புருடா அவுட்லாம் பேசிகிட்டு இருக்கார். பாஜகவுக்கு நன்றியா இருப்பேன்னு சொல்லிட்டு திரு செங்கோட்டையன் அவர்களை மறைமுகமாக குற்றம் சாட்டுகின்ற விதமாக சில கைக்கூலிகள் செயல்படுகிறார்கள் சொல்றாரு. யாரு இப்ப செங்கோட்டையன் யாரோட கைக்கூலின்னு சொல்றாரு? சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ் பால். பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படங்கள் இல்லாதது தமிழ் பால். நன்மை முழுமை.